ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தள்ளுவண்டி கடையில் மசாலா சுண்டல் விற்பாங்க. அது பார்க்கவும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்கும். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அதை வீட்டிலே டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ஒயிட் சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து உப்பு தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, பெப்பர், பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது உரமாக இருக்கட்டும். சுண்டல் நல்லா வெந்து வந்துச்சு, அப்படியே நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான எண்ணெய் சேர்த்து மறைச்சி வச்ச மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, சாட் மசாலா, ஜீரக பவுட்ரு, உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். செம்மையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் இந்த மசாலா சுண்டல் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.